ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பி மோமோஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மோமோஸ் செய்கிறதுக்கு சீட் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். அதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நாம் பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போது மோமோஸுக்கான ஸ்டஃபிங்கை நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது போன்லெஸ் சிக்கன் எடுத்து நாம் 100 கிராமு அரைச்சி வச்சுக்கலாம். இதோட ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் ஃபிஷ் சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோமோஸ் மேலே கிரேஸ் நம்மளுக்கு எப்போ அதிகமாச்சு அப்படின்னா நம்ம கொரியன் ட்ராமாஸ், பிடிஎஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ பிடிஎஸ் ஆர்மி, கொரியன் ட்ராமா ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸோட தோவை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அந்த சின்ன சின்ன பால்ஸை நாம் சீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது நாம் மோமோஸ் ஷேப் கட்டரை எடுத்துக்கலாம். மோமோஸ் கட்டர் மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சீட்டை வச்சுக்கலாம். சீட்டோட சென்டரில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை நாம் வச்சிடலாம். இப்போது அதை நாம் க்ளோஸ் பண்ணி மோமோஸ் ஷேப்புக்கு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா சீட்டையும் நாம் மோமோஸாக மாற்றிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க மோமோஸை 20 மினிட்ஸ் ஸ்டீம் குக்கிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் மோமோஸ் எவ்வளவு சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. இப்போது குக் பண்ண எல்லா மோமோஸையும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது சூப்பி மோமோஸ்க்கு தேவையான சூப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதில் 5லேருந்து 6 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். கப்பில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி ஊற்றி திக்காக கரைச்சி வச்சுக்கலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்க இந்த ஆனியனோட 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஃபிஷ் சாஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 3 கப் அளவுக்குள்ள சிக்கன் ஸ்டாக்கு நாம் சேர்த்துக்கலாம்.
சிக்கன் ஸ்டாக் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவை நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் சிக்கன் ஸ்டாக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த சூப்பு நல்லா பபுள்ஸ் வர்ற அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோமோஸை இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு அந்த சூப்லேயே நம்மளோட மோமோஸு சோக் ஆகட்டும். பாருங்க, சூப்பரான சுவையான சிக்கன் சூப்பி மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அஜ்வின் ரெசிபீஸ். உங்களுக்கான ரெசிபீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.